ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எப்படி இந்த தோட்டத்தை நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்காக தான் விலாக் மாதிரி ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, வீக்கெண்ட் ஆனால் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மார்னிங் 5 o'clock சாட்டர்டே. ஸோ வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சாட்டர்டே சண்டேனா என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் சாட்டர்டே அப்படின்னாவே க்ளீனிங் ஒர்க்கு தாங்க பார்ப்பேன். அதுவும் இந்த மாதிரி விளக்குமாறு வச்சு தான் நான் எப்போவுமே இதுக்குன்னு தனியாக போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் சாட்டர்டே ஆனாவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுவும் மேக்ஸிமம் க்ளீனிங் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பாருங்களேன், இந்த தொட்டி இருக்குதுன்னா தொட்டியை நகட்டி க்ளீன் பண்ணுவேங்க. அது எதுக்காக அப்படின்னா, தொட்டியை நகட்டி க்ளீன் பண்ணிடுறது வழக்கம். இப்படி க்ளீன் பண்ணுறதுனால தான் நம்ம மாடி ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்க. ஏன்னா அடியில் மண் இருக்கும் பார்த்தீங்களா. நான் கேமராவை வச்சுட்டு உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நகட்டி க்ளீன் பண்ணிடுவேங்க. இது ஒரு பெரிய ஒர்க்கு தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே பண்ணும்போது இங்கே பாருங்களேன், டஸ்ட்டு வருதா. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நிறையவே டஸ்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது கம்ப்ளீட் மாடியை க்ளீன் பண்ண எப்படின்னாலும் இப்போ 5 மணிக்கு வந்திருக்கேன், ஒரு 7 ஆகிடுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இப்போதைக்கு நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்தால் ரொம்ப லாங்காக போகும் இல்லையா. இந்த ஒரு சைடு மட்டும் உள்ளே என்ட்ரான இந்த ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேங்க. அங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக நகட்டி எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் இந்த இலைகளெல்லாம், மஞ்சள் இலைகள்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நான் ஏன் அதை கூட்டினதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா, வெயில் வந்துடுங்க. கூட்டுறதுக்கே 2 hours வெயில் வந்துடும். அதனால் தண்ணிலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் செஞ்சோன்னா வெயில் வந்தப்புறம் தான் தண்ணி ஊற்ற முடியும். ஸோ அதனால் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டை வச்சுட்டு மஞ்சள் இலைகளெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பேன். இப்போ 1/2 hour ஆகிருக்குங்க இந்த ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணதுக்கு. ஒரு சைடில் மட்டும் எவ்வளோ குப்பைகள்னு மட்டும் பாருங்கள். ஒரு பக்கெட் வருது. இதே மாதிரி ஒவ்வொரு சைடும் வரும். இந்த அளவுக்கு இப்போவும் ரொம்ப நல்லா கூட்டியிருக்கலாம் அப்படின்னா எனக்கே திருப்தி இல்லை. ஏன்னா காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது, திருப்பி குப்பை உள்ளே போகுது. அதனால் இதை அள்ளிடுவோம். ஏன்னா இல்லாட்டி 2 வேலை வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பண்ணலை அப்படின்னா பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களால் இப்படி ஒவ்வொரு தொட்டியாக நகட்டி பண்ண முடியல அப்படின்னாக்க அட்லீஸ்ட் விளக்குமாரை உள்ளே விட்டு வாரம் ஒரு முறை கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே நல்லது. நம்ம மாடிக்கும் சேஃபு, நமக்கும் சேஃபு. நிறைய பேர் அந்த பூச்சி வந்தது, பாம்பு இதையெல்லாம் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண் பார்வையில் அடிக்கடி இருக்கணும் பார்த்தீங்களா. அதனால தான். டைம் 7:30 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம தோட்டம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் க்ளீன் பண்ணியிருக்கேன். 7:30 ஆகிடுச்சு. அந்த சைடு எல்லாமே நம்ம இந்த காற்றுனால கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி தரையில் வச்சுருக்கோம். அதனால் நகட்டி கூட்டணும். மற்ற பக்கம்லாம் கொஞ்சம் டைம் ஆனதுனால இப்போ இதெல்லாம் நகட்டிட்டேன். இந்த சென்டரில் இருக்கிறதையும் நகட்டி தான் கீழே எடுத்து வச்சு திரும்பி இதே அரேஞ்சு. பட் இந்த பக்கம்லாம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் உள்ளுக்குள்ளே விளக்குமாறு விட்டு கூட்டிகிட்டு கீழே இறக்கி நம்ம கூட்டலை. அதனால தான் இந்த 7:30 இந்த ஒரு அரை மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பக்கமும் பண்ணிட்டேன். உள்ளே என்ட்ராகிற இடத்த இப்போ இதில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வேறு தொட்டிகள் எல்லாம் இங்கே கொண்டு வரதுக்காக இங்கே அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பக்கமுமே கூட்டலை இன்னும். அப்புறம் உள்ளுக்குள்ளே இங்கே பாருங்கள், இப்படியே கிடக்குது. நம்ம கீழே சமையல் பண்ணுறதுக்காக போகிறோம். இப்போ தொட்டியெல்லாம் நம்ம இது எதுவுமே எடுக்க போகிறதில்ல. எல்லாத்துலேயும் இன்றைக்கி அந்த ஒர்க்குமே பண்ண போகிறேன். எல்லாம் தண்ணி ஊற்றி விதையை போட்டுட்டு இங்கேயே தான் வைக்க போகிறோம். நல்லா விதை முளைச்சதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த டைரக்ட் வெயிலில் வச்சோன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால. ஸோ அதனால் இந்த பக்கம் இன்னும் கூட்டலை. வெயில் வந்துச்சா 7:30 ஆகிடுச்சு.
இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி ஊற்ற போகிறோம். அதே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போய் ஒரு குக்கரை வச்சு பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு அப்படியே ஓடி வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஓடி போய் கிரேவி வைக்கணும். வந்தாச்சு, சமைக்கலான்னு சொல்லி ஸ்டவ்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பசிங்க. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பழைய சோறும் பழைய கறி. எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா நம்ம வந்து இது வைப்போம் பார்த்தீங்களா, அவியல் சாம்பார் வைப்போம். அதை சுண்டை வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். அதுவும் இந்த மாடி தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த சனி ஞாயிறு வந்து நம்ம வந்து பழைய கஞ்சி சாப்பிட்டு போய் திருப்பி வேலை பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்குலாம் கேப்ப தோசை அதே பழைய கறி தான். இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்துடுச்சு, ஆனாலும் இந்த தண்ணி ஊற்றுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மோட்ரு போடவே மறந்ததுனால இப்போ வந்து பக்கெட்டில் தான் பிடிச்சி ஊற்றிட்டுருக்கோம். பக்கெட்டில் பிடிச்சி தான் ஊற்றிட்டுருக்கோம். நீங்களாம் வந்து நல்ல தண்ணி வந்து சீக்கிரமாக ஊற்றுறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்திகிட்ருக்கீங்க? நான் வந்து இந்த ஓஸ் வச்சு பயன்படுத்தினாலுமே வந்து ரொம்ப ஒழுகுது. ரொம்ப ஒரு 2 hours கிட்ட தண்ணி ஊற்றுறதுக்கு ஆகுது. இப்படி பக்கெட்டில் வந்து ஊற்றினா மட்டும்தான் எங்களால் சீக்கிரம் ஊற்ற முடியுது. ஆனால் அப்படி ஊற்றுறது வந்து ரொம்ப டயர்டாகிடுது. நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க? எப்படி வந்து மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க? சீக்கிரமாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா இது மாதிரிலாம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. வெயிலும் வந்துருச்சு. வெயிலுக்கு முன்னாடி கடைக்கடைன்னு அந்த வேலையை செஞ்சுட்டேன். இன்னொரு வேலையும் செஞ்சுருக்கேங்க. குளிப்பாட்டி விட்டுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இலைகள் மேலே தண்ணி எல்லாம் இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? தண்ணி வடியுதா? குளிப்பாட்டி விட்டுருக்கேங்க. தண்ணி ஊற்றி முடித்த உடனே கம்ப்ளீட்டாக பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு, உங்கள் வீட்டில் ஓஸ் வச்சு நல்லா ப்ரெஷராக அடிக்க முடியும்னா அப்படி கூட அடிங்க. எனக்கு அந்த வசதி இல்லை. நான் அதை தான் உங்ககிட்ட சொன்னேனே, எப்படி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கங்க. ஒரு பெரிய போராட்டம் வீட்டில். எனக்கு ஏதாவது மோட்ரு வச்சாவது அப்படி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். தண்ணி நிறைய ஆகும்னு சொல்லி வீட்டில் வச்சு தர மாட்டாங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பக்கெட்டில் நம்ம வீடு வாசல் தெளிப்போம்ல, அது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா செடி மேலேயும் தெளிச்சு விட்ருக்கேன். தெளிச்சு விட்டாவே பார்க்க என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இவங்களை ஏமாத்துற மாதிரிங்க. மழை பெஞ்சிருக்குடா செல்லங்களா, ஹாப்பி ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஏமாற்றி இவங்களை ஹாப்பியாக்கி பசுமையாக சூப்பராக வச்சுருக்கேன். ஃபுல் வியூ பார்த்திங்களா? எங்கள் தோட்டத்தினுடைய ஒரு 75% வியூவை வந்து இந்த மாதிரி காமிக்கலாம். இதை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சொல்லும்போது. அப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏமாற்றி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கீழே போய் ஏதாவது சமையல் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் படுத்து தாங்க வேலையை பார்க்கணும். ஏன்னா இந்த வீக்கெண்டுனாவே மாடித்தோட்டத்தில் வேலை, அப்புறம் கீழே போய் சமையல், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட், அப்புறம் மாடித்தோட்டத்தில் வேலை, இப்படியே தொடர்ந்து நம்மளுடைய பணி வந்து வீக்கெண்டில் அப்படியே ஹெவியாக 5 to 10 ஓடுங்க. இப்போ நான் கீழே போகிறேன். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமையல் அதையும் உங்ககிட்ட காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் மாடியில் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு மட்டும் பாருங்கள். தொடர்ந்து ஓடுங்க. இப்படி தான் என்னுடைய வீக்கெண்டு இவங்களோடையும் வீட்டோடையும் எல்லாத்தையுமே அப்படி பேலன்ஸ்டாக கரெக்டாக பண்ணிவிடுவேன். அது என்னுடைய மனதுக்கும் என்னுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க கீழே போகலாம். தோட்ட வேலைக்கு இடையில 11 o'clock ஆகிடுச்சு. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக மசாலா மோரும் அப்படியே வந்து மசாலாவில் ஒரு மொச்சையும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலை இன்றைக்கி தொடருதுங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எக்கு, அதுக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சுக்கா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வெங்காயம் மட்டும் தயிர் அப்பப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சாப்பிட்றாங்களோ அந்தந்த டைமுக்கு தான் ரெடி பண்ணுவோம். நம்ம வீட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கோதுமை இருக்குது. அது வந்து நம்ம வீட்டில் ஒரு 300-400 செடி இருக்கிறதுனால கோதுமையை வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ போல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி 1 வாரம் புளிக்க வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி தான் இது. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கழனி மாவு அரைச்சது, அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி, பழங்கள் எல்லாத்தினுடைய இதெல்லாம் வச்சு புளிக்க வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றணும். இல்லை அப்படின்னாக்கா செடிகளில் வந்து ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுட்டோம். ஒரு 1 லிட்டர் போல் எடுத்துட்டு 20 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட வேண்டியதான். இது ஊற்றி விடுறப்ப வந்து நம்ம கொஞ்சம் நல்ல டைலூட் பண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மண் வந்து நல்லா வந்து செறிவூட்டின மண்ணாக மாறுறதுக்கு வந்து இந்த கோதுமை கரைசல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் வண்டு விழுந்து பூச்சி விழுந்து அந்த மாதிரி கோதுமையாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷனில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கோதுமையாக இருந்தால் கூட கொஞ்சமாக வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க
ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா ஒரு 50 60 செடிகளுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய இருக்கிறனால நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் புளிக்க வச்சு கொடுத்து பாருங்கள். மண் வந்து ரொம்ப செழுமையாக சூப்பராக மாறிடுவாங்க. வாங்க நம்ம அப்படியே ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக இருக்குல்ல, இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு கப்பு ஊற்றினா போதும். பெரிய செடிகளாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வருவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வந்து தேவைப்படுற காய்கறிகளையும் ஒன்று ஒன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு கைட்டு தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு பாக்கெட் வரலாம்ல. 5 கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். அப்படி பாவைக்காய் பறிக்க போகிறேன். அப்படியே ஒரு உருண்டை வெள்ளரி, பாகற்காய் இதெல்லாமே பறிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். எல்லா தொட்டிகளுக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்த ஆடி மாதங்கிறதுனால நிறைய டஸ்ட்டுனால அழுக்காக இருக்குது. ஸோ இப்போ தேய்ச்சி கழுவ போகிறோம். தேய்ச்சி கழுவுனோன்னா கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் தோட்டம். அதனால் அதை பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு வழியாக நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக மனசுக்கு ரம்மியமாக இருக்குதுங்க. பாருங்க, இந்த வேலையையும் வீக்கெண்டு வந்தால் செய்வேங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடுறது. பாருங்க, ஓரளவுக்கு நடக்கிற பகுதியாவது க்ளீனாக இருக்கணும். உள்ளுக்குள்ளெல்லாம் தேய்ச்சி கழுவுறது முடியாது. அது வந்து ஒரு பட்டம் முடியும் போது க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். இது வந்து இந்த மாதிரி அப்பப்போ இப்படி தேய்ச்சி கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்க. டஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே வந்து தண்ணி எதுவும் அடுத்தடுத்து மழை காலம் வருதா, லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிக்கணும். அழகாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நான் இப்போ வெயில் தாரதான் நான் வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேலையை பார்த்துருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பழுத்த இலைகள், காஞ்ச இலைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத சத்துக்களை எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இதை முதல்லே பண்ணியிருக்கலாமேன்னு. இது ஒரே டைமில் எல்லா வேலையும் பண்ண முடியாது. எப்போவும் ஒரு நாள் சாட்டர்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் தம்மை கட்டி பார்ப்பேன். பாருங்க, டெய்லி ஒரு பக்கெட்டை வச்சு எடுத்துக்கிடுவேன். தம் கட்டி பார்ப்பேன். இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு சனிக்கிழமையும் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால நிறைய பராமரிப்பு வேலைகள் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த காஞ்ச இலைகளை ஃபுல்லாக மேக்ஸிமம் எடுத்துட்டேங்க. எவ்வளவு கத்திரிக்காய்கள் பாருங்கள், இலைகளை பிடுங்கும்போது தான் தெரியுது. அப்பா, இந்த வழுதுனங்காலாம் எத்தனை இங்கே பாருங்க. பார்க்கவே வழுதுனங்காய் பார்த்தா எனக்கு நாக்கில் எச்சில் ஊறும். அவ்வளவு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கையில் எடுக்க முடிஞ்சதெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் எடுத்தாச்சு. தக்காளியெல்லாம் வந்து சிசர் வச்சு கட் பண்ணால் தான் நல்லா கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவரைக்காயெல்லாம் கை வச்சு கட் பண்ணிடலாம். அவரைக்காயெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். எவ்வளோ தூரம் நம்ம வந்து பராமரிப்பும் டைமும் இவங்களுக்காக ஒதுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹாப்பி அறுவடை எல்லாத்தையும் எடுக்கலாம். ஓகேங்களா? வேறு எங்கே இருக்குது பார்த்துட்டே போகலாம். ஓகே, இன்றைக்கி தக்காளியில் தான் இருக்குது. தக்காளி வந்து இன்றைக்கி ரொம்ப வேலை பார்த்துட்டோம்ல. ஸோ நாளைக்கு தக்காளியில் வந்து கொஞ்சம் காஞ்சி போன இலைகள்லாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். அதெல்லாம் தண்ணி ஊற்றும் போதே வந்து ஃபஸ்ட் ரோவை வந்து தண்ணியில் அதை பிடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த வேலைகளை பார்த்துருவேன். அது மாதிரி பூச்சிகள் இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த மாவு பூச்சிலாம் கை வச்சு இப்படி தட்டி விட்டாவே போயிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிடணும். பண்ணியாச்சா? ஓகே, இன்றைக்கி ஓரளவு ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் முடியலைன்னு வேறு சொன்னல, அதனால் இன்றைக்கி டயர்டானால இந்த வேலையை இந்த வீக்கெண்டில் 2 days இருக்கிறதுனால இந்த வேலையை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதெல்லாம் நம்ம வந்து கட்டி விடுற வேலை இதெல்லாம் போட போகிறோம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். மாடியில் போய் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு கழுவி விட்டுட்டு வந்தாச்சுங்க. வெயில் தாழ்ந்துட்டு அதனால் கழுவி விட்டாச்சு. டயர்டாகும்ல. அப்படியே இங்கே பாருங்கள், மட்டன் சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள்லாம் பார்க்க போகிறேன். நான் சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுப்பேன். டம்ளரை ஒவ்வொருத்தங்களுக்கு பெருசாக ஒவ்வொருத்தங்களுக்கு சிறுசாக. சரி, நாங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறோங்க. 4 மணிக்கு வந்தேன். 5 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கீழே போனேன். போயிட்டு உங்கள்கிட்டே நான் காமிச்சேன். சூப்பு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னதான் இருந்தாலும்
அப்படியே சொட்ட சொட்ட பாலில் தண்ணியே விடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே பாருங்களேன், கசப்பாக இனிப்பாக ஒரு காஃபி குடிக்கணுங்க. அதுவும் இந்த இயற்கையை, நான் வளர்த்த இந்த தோட்டத்தை, சொர்க்கம் இல்லை, இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இந்த காஃபியை குடிக்கும்போது அப்பா பேரானந்தம்ங்க. நீங்கள் இந்த மாதிரி ரசித்து குடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை குடித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காஃபி குடித்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா முடிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர், கஸ்தூரி வெண்டை, பிளாக் சில்லி, அப்புறம் கிரேப் சில்லியாம். அப்பா சில்லி வெரைட்டிலாம் நம்ம வீட்டுக்கு வருது. வெண்டை, சிறகு அவரை, அப்புறம் எகிப்துக்கீரை, வாவ், அப்புறம் நுரைப்பீர்க்கன், அதுக்கப்புறம் அச்சோ வாயில் வர மாட்டேக்கு பூனைக்காளி அவரை. இவ்வளவும் நம்ம இங்கே பாருங்கள், இந்த தொட்டிகளை ஃபுல்லாக இப்படி நிழலில் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்குமா? விதையெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். கொடி காய்கறிகள் ஒரு சில இது இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுலேயும் ஊற்றி விட்டுடலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டதே நமக்கு இன்னும் ஓடிக்கிட்டுருக்கு. சரி இருந்தாலும் நுரைப்பீர்க்கன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நாற்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரேப் சில்லியும் அப்புறம் வந்து இன்னொரு சில்லி பிளாக் சில்லி ரெண்டும் வந்து நாற்று பாவனேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு தொட்டியில் போடுறத விட செடிகளோடு சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னாக்க தண்ணி ஊற்றுறப்ப சேர்த்து தரோம், தொட்டியும் வேஸ்ட் ஆகாது பார்த்தீங்களா. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா குளிர ஊற்றிடணும். அது மாதிரி செடியை பிடுங்கியும் நட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாக் என்ன சொல்கிறது, கேரளா வெரைட்டி மிளகாய்ங்க, பிளாக் கலரு. ஐயோ காந்தாரி மிளகாய். அதுக்கப்புறம் இந்த ராமர் துளசி சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் பிடுங்கி நட்டுட்டேன் இன்றைக்கி. இந்த ஒரே வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு அடுத்து தண்ணி ஊற்ற வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. இப்போ நம்ம குளிர தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா, இது பாருங்களேன், இந்த மாதிரி டைமில் தான் ஊற்றணும். பிடிங்கி நடுறது, விதை போடுறதுலாம் இங்கே பாருங்களேன் நல்லா இருட்டிட்டு வந்துடுச்சு, 6 மணி ஆகுது. இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா வந்து முளைப்பு திறன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக குளிர தண்ணி ஊற்றியாச்சு, விதைகளும் போட்டாச்சு. இதெல்லாம் ஓரளவு தளிர் வந்ததுக்கு அப்புறமா தூக்கி நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணுங்க, இந்த சைடு வெயிலில் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ரெடியாக வந்து இடம் ஒதுக்க வேணாமா இவங்களுக்கு? இந்த பக்கம் இந்த மாதிரி 3 ரோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம ரெடியாகவே செங்கலெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அதுக்கு நம்ம இங்கே பாருங்கள் இதுவும் வச்சுருக்கோம், டைல்ஸும் இருக்குது. எல்லாருமே கேட்டாங்க என்ன மாதிரி அடியில் வச்சுருக்கீங்க. இந்த வச்சேன் பார்த்தீங்களா 2 செங்கல், அப்புறம் அதில் டைல்ஸு. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கா அப்படி. இப்போ நான் ஒரு கயிற்றை பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறனால பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கவா? ஒரு வழியாக அந்த டைல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் ரெடியாக. அந்த பக்கம் கீரை பேக் வச்சுருக்க மாதிரி ஒரே லைனில் இங்கேயும் கீரை பேக் இந்த ஃபஸ்ட் ரோவில். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பக்கெட், சின்ன பக்கெட் எல்லாமே வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பட் இப்போ ரெடி தான் பண்ணியிருக்கேன். முளைச்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஓரளவு மழையெல்லாம் இருட்டிக்கிட்டு மேகம் இருண்டு போய் மழை வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே மாடியில் நிற்க முடியாது. ஸோ போய் கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் மிட்டம் வேறு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு நைட் டிஃபன் செஞ்சுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாட்டர்டே எனக்கு லீவ் இருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கார்டனில் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா. எப்படி உங்களால் இது முடியுது, எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கல்ல. ஸோ என்னோடய வீட்டிலையும் மாடிக்கும் மாற்றி மாற்றி நான் அலைஞ்சி இன்னைக்கு நாள் முழுக்க நான் கிட்டத்தட்ட ஒரு 6:30 வரைக்கும் அந்த வேலை பார்த்து முடிச்சிருக்கேன். ஸோ இருட்டிகிட்டு இருக்கிறதுனால இதோட முடிச்சிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னாக்க நைட்டு கூட லைட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 2 லைட் கிடக்கிறதுனால நைட்டு கூட சில டைமில் ஒர்க் பண்ணுவேன். இதுலேயே எனக்கு அதாவது வீட்டில் வேலை பார்க்குறது, எல்லாரோடையும்
என்ஜாய் பண்ணி நல்லா பேசி வச்சு இருந்துட்டு எல்லோரும் வெளியே எங்கேயாவது போயிருந்தாங்க வேலையா இல்லை அவங்க வீட்டிலேயே ஏதாவது ஒர்க்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நான் உட்காந்து சும்மா இருக்கிறதோ டிவி பார்க்குறதோ மொபைலை நோண்டுறதோ அதெல்லாம் பண்ணாமல் என்னுடைய ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய டயர்டோ கஷ்டமோ எதுவும் பெருசாக தெரியல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமான ஒரு ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.